இந்த காலத்து இஸ்லாமியர்களுக்கு இடையில ஒரு பெரிய மித்து இருக்கு. என்னன்னா, நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது, ஏழையா தான் இருக்கணும்னு. நான் இப்போ ஒரு லிஸ்ட் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடரா இருந்தாங்க. அவங்களுடைய நெட்வொர்க் அரௌண்ட் 300 600 மில்லியன் டாலர்ஸ் டுடே. உத்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய மெர்ச்சண்டாவும் ரியல் எஸ்டேட்டையும் அக்ரிகல்ச்சரையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட நெட்வொர்க் $500 மில்லியன் ப்ளஸ்ல. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவங்களாகவும், அதாவது ட்ரேட் பண்ணக்கூடியவங்களாகவும், பெரிய பெரிய லேண்டுக்கு ஓனராகவும் இருந்தாங்க. அவங்களுடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $400 500 மில்லியன் டுடே. அதாவது இப்போ நான் சொல்ல போகிற நெட்வொர்க்கு எக்ஸாக்ட்லி இப்போ சொல்கிற மணி கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுடைய நெட்வொர்க் இப்போ இருந்தால் எவ்வளோ வேல்யூவேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ரேடராகவும் இருந்தாங்க, ப்ராப்பர்ட்டியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $200 300 மில்லியன் டுடே. அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பெரிய கிளாத் மெர்ச்சண்டாக இருந்தாங்க. அவங்களுடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாங்க. எக்ஸட்ரா 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 இப்படி சஹாபாக்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா போய்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமில் இருந்தோம்னா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் நாலேஜை கெயின் பண்ண முடியாதுன்னு. இப்போ நான் சொன்ன சஹாபாக்கள் எதுக்கும் பஞ்சம் இல்லை. அவங்கள்ட்ட நாலேஜ் இருந்துச்சு, ஈமான் இருந்துச்சு, ஹலாஸ் இருந்துச்சு, தொழுகை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது கூட மணியும் இருந்துச்சு. இப்போ உள்ள காலத்தில் உள்ள முஸ்லீம்கிட்ட என்ன ஆச்சுன்னா எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஹலாலான முறையில் நம்ம எப்படினாலும் சம்பாதிக்கலாம். நேர்மையான வழியில் பொய் பேசாமல் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு உங்களால் முடியுதுன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் ஹலாலாக சம்பாதிக்கலாம்.